நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கொளத்தூரில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கும் ஆணை 1000 நாட்கள் ஆகியும் அமுல்படுத்தாத தமிழக அரசை கண்டித்து பாமகவினர் ஆர்ப்பாட்டம். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து சுமார் 1000 நாட்கள் ஆகியும் 10.5% இடஒதுக்கீடு வழங்க மறுக்கும் தமிழக அரசை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் வடசென்னை வடக்கு மாவட்ட சார்பில் கொளத்தூர் மூகாம்பிகை திரையரங்கம் அருகே இன்று காலை மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜி.வி. சுப்பிரமணியம் தலைமையில் மாவட்ட தலைவர் கணினி செல்வம் முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சென்னை மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் பி.கே. சேகர், சென்னை மாவட்ட தொழிற்சங்க தலைவர் லயன் கோபால், கொளத்தூர் பகுதி செயலாளர்கள் இரா சேரன், இப்பெருமாள், திரு வி.க. நகர் பகுதி செயலாளர்கள் போட்டோ கார்த்தி, நா. சீனிவாசன், இளைஞர் அணி செயலாளர் விஜய், மாவட்ட நிர்வாகிகள் பாலசுந்தர், வனிதா மணி, தேவராஜ், பகுதி தலைவர்கள் கொளத்தூர் குமரன், வழக்கறிஞர் எல். கோகுல கிருஷ்ணன், வட்ட செயலாளர்கள் கமலக்கண்ணன், சேட்டு என்கின்ற ஜெயக்குமார், வட்டத்தலைவர் சரவணன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட பாமகவினர் கலந்து கொண்டு 10.5% இடஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்த கோரி தமிழக அரசு வலியுறுத்தி கண்டன முழக்கமிட்டனர்.